2018 இன்ஃபோசிஸ் சென்னை கேம்பஸ் 38 வயது ரத்தினா கிருஷ்ணமூர்த்தி ஹர் ஐடி கார்டு கொடுக்கிறது. 20 வருடம் வேலை செய்த அப்புறம் அவள் கண்களில் கசப்பும் குழப்பமும். லாஸ்ட் டே லஞ்சில் ஒருமுறை கூட புதிய மேனேஜ்மெண்ட் அவளிடம் பேசவில்லை. 2002 சென்னை. ரத்தினா 22 வயதில் இல் சேர்கிறார். ஃபர்ஸ்ட் சேலரி 3,000. ஃபேமிலி பேக்ரவுண்ட் சிம்பிள், ஃபாதர் ரிட்டையர்ட் டீச்சர். அவள் வேலைக்கு போய் திரும்பும் போதும் அம்மா ஒரு காஃபி கொடுத்து காத்திருப்பார். இல் அந்த சேலரி எல்லாமே பெரிய அச்சீவ்மெண்ட். 2017 இல் புதிய மேனேஜ்மெண்ட் வந்தது. ப்ரமோஷன்ஸ் ஸ்லோ, ரிகாக்னிஷன் மிஸ்ஸிங். 20 வருடம் அசாதாரண உழைப்பு இருந்தும் அப்ரிஷியேஷன் கிடையாது. இல் அவள் பேசும்போது மேனேஜர்ஸ் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. குடும்ப செலவுகளை சமாளிக்க சிரம், மனதில் நம்பிக்கை குறைவு. 2018 ரத்தினா ரிசைன் பண்ணினாள். இல் ஒரு ஸ்மால் டெக் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாள். 40 வயதில். ஃபர்ஸ்ட் இயர் டஃப், ஸ்லீப்லெஸ் நைட்ஸ். செகண்ட் இயர் ஒரு பிக் கிளைண்ட் ப்ராஜெக்ட் வந்து 40 லட்சம் இன்கம். அந்த மாறுபாடு அவளுக்கு புதுசு, எக்ஸைட்டிங். 2020க்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிடைத்தது. ஸ்டார்ட் அப் சக்சஸ்ஃபுல், ஃபேமிலி லைஃப் ஸ்டேபிள். இன்ஃபோசிஸ் டேஸ் பெயின்ஃபுல் மெமரிஸ் பட் வேல்யூயபிள் லெசன்ஸ். அவளுக்கு தெரிந்தது ரெஸ்பெக்ட் கிடைக்க வேண்டும், நாட் ஜஸ்ட் சேலரி. 42 வயதில் ரத்தினா இல் எல்லோருக்கும் மோட்டிவேஷன். ஒரு நிறுவனத்தில் உழைப்பு மதிக்கப்படவில்லை என்றால் வெளியே வரவேண்டும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், பெட்டர் ஃபியூச்சர். இதை ரத்தினா ப்ரூவ் பண்ணினாள். உங்களுக்கும் இந்த கதை ஆயிருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினால் இன்னும் ரியல் ஸ்டோரிஸ் பார்க்க முடியும். பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. தொடரில் நேர்கதை தினமும்